பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அல்லாஹ்வுக்கு வணக்கங்கள் செய்யும் போது இஹ்சான் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கற்றுத்தந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதுக்கு முன்னாடி நாம சொல்லிக்கிறோம். அதாவது ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லக்கூடிய முஸ்லிமில சஹீஹ் முஸ்லிமில ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த ஹதீஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறியக்கூடிய அந்த செய்தியில வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனித தோற்றத்திலே வந்து அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதுல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் இஹ்சான் என்றா என்னன்னு சொன்னாங்க. இஹ்சான் என்றா என்னன்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த பதில் என்னன்னு சொன்னால் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வை வணங்கும் பொழுது அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ், நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நினைத்து நீ வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்கிறேன். தொழுகை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறேன். ஹஜ்ஜா தொழுகைக்கு மட்டுமில்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எல்லா வணக்கங்களும் சொன்னாங்க. நீ அல்லாஹ்வை வணங்கும் பொழுது கஅன்னக தராஹ், நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நீ வணங்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஃபஇல்லம் தகுன் தராஹு, இதுதான் மிக உயர்ந்த நிலை, இஹ்சானுடைய மிக உயர்ந்த நிலை, அல்லாஹ்வை பார்ப்பது. அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, சாதாரணமாக உலகத்துல வந்து ஏதோ நாம மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் பெரியவர்கள், நாட்டினுடைய பெரியவர்கள், மந்திரிமார்கள், இப்படி யாராவது முன்னால் வந்தா அவருக்கு முன்னால் நாங்கள் நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் அப்படியே இருக்க மாட்டோம். ஒரு வகையான ஒரு சோம்பேறித்தனமாக உன்னை கணக்கெடுக்காம இருக்க மாட்டோம். நம்ம எவ்வளவு நம்ம நல்லா இருக்க முடியுமோ, எவ்வளவு கண்ணியமாக இருக்க முடியுமோ, ஏன்னா நம்மளை பார்த்துருவாரோ, நம்மளுக்கு என்ன நம்மளை பத்தி அப்படி நினைச்சிருவாரோ, இப்படி நினைச்சிருவாரோ அப்படின்னு சொல்லி எவ்வளவெல்லாம் நம்ம எங்களை வந்து என்ன செய்வோம், அதாவது நல்லா இருப்பதுக்கு நாம் முயற்சிப்போம். ஆனால் தொழுகையில் போனால் எங்கள் மக்களுக்கு என்ன, இன்னைக்கு நிறைய மக்களுக்கு வந்து ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தையும் படைத்து பரிபாலித்து இந்த உலகத்தினுடைய அதாவது அனைத்தின் மீது சக்தியுடையவனாகிய அந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வை மாத்திரம் நான் வணங்குகின்றேன், அவனுக்கு முன்னால் நான் நிற்கின்றேன் என்ற அந்த உணர்வு இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் என்ன செய்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமது மக்களுக்கு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த அந்த இஹ்சானுடைய உயர்ந்த நிலை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நாங்கள் பார்ப்பதை போன்று நாங்கள் வணங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நிலையை சொல்கிறார்கள், ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீ அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பது போன்ற ஒரு எண்ணத்தில் உனக்கு வணங்க முடியலையா, அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று அல்லாஹ்வை நான் பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி எண்ணத்தினால வணங்க முடியலையா, ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் எண்ணத்திலே வந்து நீ உனது தொழுகையை உனது ஏனைய வணக்கங்களை நீ அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்சானை பற்றி சொல்கிறார்கள். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களை 24 மணித்தியாலமும் எங்களுடைய எல்லா நொடிகளிலும் எல்லா வினாடிகளிலும் அல்லாஹு தஆலா எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை ஒரு முஸ்லிம் மறக்க முடியுமா? அன்புக்குரியவர்களே, எந்த நிலையிலும் தன்னை அல்லாஹு தஆலா அவதானித்துக் கொண்டிருக்கின்றான், அவனுடைய பார்வை விட்டும் என்னால் எங்கும் ஓடி தப்ப முடியாது என்பதை ஒரு முஸ்லிம் மிக தெளிவாக நம்பிக்கை கொள்வான் என்று சொன்னால் அவனுடைய எல்லா வணக்கங்களிலும் வந்து என்ன செய்யும், இந்த இஹ்சான் என்று சொல்லக்கூடிய இந்த ரூஹானியத்தோடு உயிரோட்டத்தோடு அந்த வணக்கத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும்.